ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஓன் சேனல். இன்றைக்கி நாம் சிம்பிள் மெத்தடில் மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் குக்கிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான், நல்லா பொறு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். அளவு தெரியாதவங்க கப்பில் அளந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு போதும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். தெரியாதவங்க கப்பில் அளந்தே போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு எரிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட், இதுவும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப லூஸாகவும் வந்துடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் வந்துடக்கூடாது. நம்ம கொஞ்சம் இந்த இட்லி மாவு பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் பஜ்ஜி போடும்போது நல்லா வரும். பஜ்ஜி மிளகாவும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இனி நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரில் போட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போது ஆயிலை சூடு பண்ண வச்சுக்கலாம். அது நல்லா சூடானதும் இந்த மிளகாய் இருக்குல்ல, அதை அந்த மிக்சரில் போட்டு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்து அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். தீயை வந்து கொஞ்சம் கம்மியான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் அப்படியே டேன் பண்ணி போட்டுட்டேன். இப்படி போட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் மிளகாய் வந்து நல்லா வேகும், அல்லது மேலே கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இனி மாற்றி போட்டுடலாம். இப்போது எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். மிளகாய் பஜ்ஜி ரெடி. இதை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா காஃபி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் குக்கிங் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு எந்த வித சார்ஜும் கிடையாது, ஃப்ரீ தான். அப்படின்னா தான் அடுத்தது நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.